பாமக நிறுவனர் ராமதாசுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் முதல்வர் விஜய். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ச. ராமதாஸ் அவர்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள். தாங்கள் நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் பல்லாண்டு வாழ உளமாற வாழ்த்துகிறேன் என தெரிவித்துள்ளார். நீட் முறைகேடுகளை கண்டித்து டெல்லியில் நடந்த போராட்டத்துக்கு ஆதரவாக சென்னையிலும் போராட்டம் நடந்தது. மாணவர்களின் போராட்டம், அவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி குறித்து முதல்வர் விஜய் குரல் கொடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இந்நிலையில் டெல்லி போராட்டம் முடிவுக்கு வந்த கடைசி சில மணி நேரங்களில் சென்னையில் சிபிஐ அலுவலகமான பாலன் இல்லத்தில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்று பேசினார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். அவர் பேசும்போது எதிர்ப்பு கோஷங்களும் மாணவர்கள் தரப்பில் எழுப்பப்பட்டது. அங்கு பேசிய அமைச்சர் ராஜ்மோகன், எந்த கோரிக்கைக்கும் செவிசாய்க்காத டெல்லி அதிகார மையத்தை செவிசாய்க்க வைத்திருக்கிறீர்கள் என பாராட்டினார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே மாணவர்களின் ஒரு தரப்பினர் போராடுவதற்கு மெரினாவில் அனுமதிக்க வேண்டும் என்று கோஷம் எழுப்பினர். அதற்கு அது குறித்து பரிசீலிக்கிறோம் என்று பதிலளித்தார். காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசுடன் முதல்வர் விஜய் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி நீருக்காக கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை எனும் சதிவலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் சிக்கக்கூடாது. வேண்டாம் இந்த விஷ பரீட்சை. நாம் பல்லாண்டுகள் சட்டப்பூர்வமாக போராடி பெற்ற உரிமைகளை சிதைப்பதாகவே பேச்சுவார்த்தை முயற்சிகள் அமையும். நீதிமன்றத்தில் பின்னடைவை ஏற்படுத்திவிடும். இதனால்தான் கடந்த காலங்களில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்ட போதெல்லாம் உறுதியாக அதனை நிராகரித்தது திமுக. கூட்டணி மயக்கத்தில் தமிழ்நாட்டின் காவிரி உரிமை பணயமாகிடக் கூடாது என்பதே டெல்டா விவசாயிகளின் ஒருமித்த குரல். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவசாய சங்கத்தினருடன் பேசி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். பேச்சுவார்த்தைக்காக கர்நாடகம் செல்லும் முடிவை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கைவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதேபோல் இவ்விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டுமென்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கையில், கர்நாடக அணைகளில் போதிய அளவு தண்ணீர் இருந்தும் அணை நிரம்பினால்தான் தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட முடியும் என்று கர்நாடக காங்கிரஸ் அரசின் முதலமைச்சர் அவர்கள் கூறுவது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிரானதாகும். சட்ட ரீதியாகவும் தார்மீக அடிப்படையிலும் கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து தண்ணீரை பெற வேண்டிய தாவேக காங்கிரஸ் கூட்டணி அரசின் முதலமைச்சர் இன்று வரை வாய்மூடி மௌனியாக இருக்கிறார். தற்போது தமிழக முதலமைச்சர் காவிரி பிரச்சனையில் பேச்சுவார்த்தைக்காக கர்நாடக முதலமைச்சரை சந்திக்கப் போகிறேன் என்று சொன்ன பிறகு, யார் வேண்டுமானாலும் வரட்டும், யாரோடும் நாங்கள் பேச தயார், எங்கள் நிலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று கர்நாடகாவின் காங்கிரஸ் முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் கூறியுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வந்துள்ளன. மேகதாது விவகாரம் குறித்து தமிழக முதலமைச்சர் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி அவர்களது கருத்துக்களை கேட்டும், டெல்டா மாவட்ட விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்தும், பிறகு அனைவரது கருத்துக்களின் அடிப்படையில் சட்ட நிபுணர்களுடன் கலந்தாலோசித்து உரிய முடிவை எடுக்க வேண்டும். எனவே உடனடியாக அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்ட வலியுறுத்துகிறேன். ஏற்கனவே காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளவாறு கர்நாடக அரசு காவிரியில் நமக்கு வழங்க வேண்டிய உரிய பங்கு நீரை வழங்க மறுப்பது கண்டிக்கத்தக்கது. உச்சநீதிமன்றம் அளித்த இறுதி தீர்ப்பின்படி கர்நாடக அரசு நடந்து கொள்ள வேண்டும். காவிரியில் நமக்குரிய பங்கு நீரை பெற வேண்டும் என்று தாவேக காங்கிரஸ் கூட்டணி அரசின் முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து நடந்த காவல் மரணங்கள் தொடர்பாக கண்டனம் தெரிவித்துள்ளார் மு.க. ஸ்டாலின். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தொடரும் காவல் மரணங்கள், முதலமைச்சர் வாயை திறப்பது எப்போது? எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சாரி சொன்னால் போதுமா என என்னை பார்த்து வீராவேசமாக கேட்டவர் முதலமைச்சரானதும் அதை கூட செய்ய துணிவின்றி எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறார்? அக்கௌண்டபிலிட்டி, அப்பாலஜி முதலமைச்சருக்கு பிடிக்காத வார்த்தைகளின் பட்டியலில் இருக்கிறதா? உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லக்கூட மனமிறங்காத படுபாதக தாவேக அரசுக்கு வன்மையான கண்டனங்கள் என தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் உள்ள முதல்வர் விஜயின் அறை நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது மாடிக்கு மாற்றப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது.